மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்திலே வக்ரமாகிறார். அப்போ சனி பகவான் வக்ரம் அடைந்து ரிவர்ஸில் வந்திருக்காரு. நட்சத்திர ரீதியாக தான் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை 4 மாதம் 14 நாட்கள் 138 நாட்கள் கணக்கிட்டால் 138 நாட்களில் சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ர நிலையில் மீன ராசிக்குள்ளேயே பயணிக்கிறார். அப்போ இந்த மீன ராசிக்குள்ளே அவர் பயணிக்கிற நட்சத்திர ரீதியாக கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 84 நாட்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 56 நாட்களும் பயணிக்கிறார். அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் 84 நாட்கள், அதே போல் பூரட்டாதி நட்சத்திரம் என்கிற குருவோட நட்சத்திரத்தில் 56 நாட்கள் பயணிக்கிறார் என்பது வக்ர நிலையில் பயணிக்கிறார். அதான் விஷயம். அப்போ மீன ராசிக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா படாத பாடு, எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கே போனே தெரியல, யாரை நம்மனே தெரியல, எல்லா இடங்களிலும் எங்களை கேட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை எப்படி தான் தடை பண்ணுறாங்க, இதில் மனசுக்குள்ள நினைக்கிற வெளியே அந்த விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படையாக வருது. அப்போ நான் யார்கிட்ட சொன்னேன், இதை பற்றி நான் வெளியே சொன்னது தப்பா இல்லை நடந்தது தப்பா அப்படிங்கிற நினைவில் தான் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதாவது அதான் சொன்னால் கப்பல் எப்படி தண்ணியில் மிதக்குதோ தன்னுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி மிதந்து செல்ல வேண்டுமா அல்லது பறந்து செல்ல வேண்டுமா என்ற குழப்பத்தில் தான் நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க. எல்லா பக்கமும் இங்கிட்டு குரு பகவான் வர லாக் பண்ணியிருந்தார், இங்கிட்டு சனி பகவானுடைய லாக் மிகப்பெரிய லாக் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். அப்போ இந்த கிட்டத்தட்ட 138 நாட்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக கிடச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களில் மாற்றம் வரப்போகுது உண்மை. நிறையா விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதும் உண்மை. அப்போ என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு மாற்றம் கிடைக்க போகுது சனி வக்ர பயிற்சியின் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வேலையில் இடமாற்றம் வேண்டும். இந்த இடத்துல எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலை, நான் என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அல்லது நான் என்னுடைய பழைய கம்பெனிக்கே ஜாயின் பண்ணணும், நான் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் வெளியே வந்துட்டேன், பழைய கம்பெனிலே நான் ஜாயின் பண்ணணும், அந்த கம்பெனிலேருந்து என்னை அழைக்கணும், அந்த நிர்வாகத்திலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ வேலை விஷயங்களில் உங்களுடைய மனதளவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அந்த மாற்றத்தை இடமாற்றத்தை சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களில் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப் போகிறார் என்பது உண்மை. அதே போல் பதவி உயர்வு, என்னை விட சாதாரணமாக வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர்களுக்கு வேலை கிடச்சி பதவி உயர்வு கிடச்சி அவங்க முன்னேறி போயிட்டாங்க. நான் இரவும் பகலும் பாராமல் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய நிர்வாகத்துக்காக நான் உண்மையாக உழைக்கிறேன், ஆனால் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய வருத்தங்களை போக்கி உங்களுடைய உண்மையான உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், அதன் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஏற்படும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நிதி நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும், பொருளாதார தடைகள் விலகும், பொருளாதார விஷயங்களில் உள்ள கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி உங்களுக்கான ஏதாவது அந்த பணத்தை சேமிப்புக்காக வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கவோ அல்லது ஒரு இடம் வாங்கவோ வாய்ப்புகள் உண்டாக போகிறது. அப்போ ஒரு பொருளும் இடமும் வாங்கணும்னா என்ன செய்யணும், நம்ம கையில் காசு இருக்கணும். நம்ம கையில் காசு இல்லாமல் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அந்த சூழ்நிலை அந்த நிலைகளை சனி வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் அடைவது மூலமாக பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. எனக்கு உள்ளூரில் இருக்க பிடிக்கலை, வெளியூர்லேயும் இருக்க பிடிக்கல, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், கிடைக்குமா? வெளிநாடு போகலாமா?
அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்முடைய மிதுனராசி என்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு உறுதியாக அங்கே சிட்டிசன், அந்த நாட்டில் உள்ள சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். நீங்கள் அந்த நாட்டில் நிரந்தர சிட்டிசனாக மாறுவதற்கான அமைப்பு சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை. மற்றவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றவர்களுடைய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்காரணம் கொண்டும் இந்த 130 நாட்களில் என்றைக்குமே தலையிடாதீங்க. ஒரு பொருளை நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் வந்து உங்கள் பொருளை கையில் கொடுத்து ஐயா அதை வச்சுருங்க நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னாங்கன்னா தயவு செய்து வாங்கிடாதீங்க. அங்கே நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க, அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும். அவர் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த பொருளை நீங்கள் வாங்கினனால நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும், ஒரு பாதிப்பு அடையணும் என்பது சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உங்கள் வீட்டில் உறுதியாக சுப நிகழ்வுகள் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீடு கட்டுவதற்கான முயற்சியோ, அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியோ, அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் நடத்தி வைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நல்ல மதிப்பெண், எதிர்பார்த்த மதிப்பெண், எதிர்பார்த்த மரியாதை, எதிர்பார்த்த அங்கீகாரம் அப்படிங்கிற செயல்பாடை நம்முடைய மிதுனராசி மாணவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகின்றன. அதேபோல் நம்முடைய மிதுனராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் தங்க நகைகள் அணிந்து ரோட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது கார்லேயே போகிறதா இருந்தாலும் சரி, உறுதியாக ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். தங்க நகையை ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கழட்டி வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தங்க நகைகள் காணாமல் போவதற்கான சூழ்நிலை, அல்லது திருடர்கள் மூலமாக திருடப்படுவதற்கான, மிரட்டி திருடப்படுவதற்கான வாய்ப்புலாம் கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ தங்க நகைகள் போட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஒன்று உங்களுடைய உறவில் முக்கியமான நபர்களுடன் சேர்ந்து பயணிக்கும் போது போட்டுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, தனிப்பட்ட முறையில் ஒரு கடைக்கு போகிறீங்க, எங்கேயா சரக்கு வாங்க போகிறீங்கன்னா தங்க நகைகள் மீது மிக கவனம் செலுத்தணும். இல்லைன்னா தங்க நகைகள் அபகரிக்கப்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். யார் கேட்டாலும் அன்பாக பாசமாக உங்கள்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் பணம் கொடுப்பது அல்லது வேறு நபரிடம் வந்து வாங்கி கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவு பணம் சொல்லி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள எப்படி டைவெர்ட் பண்ணி தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் உங்களுடைய வீட்டில் உள்ள பெரிய மூத்த வயதான முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரும்போதே உடனே என்ன பண்ணுங்கள், மருத்துவரை போய் பாருங்கள். அப்போ தான் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.